விடுதலை களம் வலை ஒளி நேயர்களுக்கு விருதுநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உலகம் முழுவதும் மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் 1886 ஆண்டாம் ஆண்டில் அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் தான் இந்த தொழிலாளர் புரட்சி உருவாகியது. இந்த புரட்சியில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் தொழிலாளர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அமெரிக்க ஏகாதிபத்திய போன்ற நாடுகள், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் தொழிலாளர்களை மணிக்கணக்கிலே வரையறையற்ற காலவரையற்ற வேலையை வாங்கினார்கள். குழந்தைகள் என்றும் பாராமல் அவர்களை கொத்தடிமை போல் நடத்தி அவருடைய உழைப்பை சுரண்டி அவர்களுக்கு போதிய அளவில் ஊதியம் வழங்காமல் அந்த தொழிலாளர்களை மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கி அவர்கள் உற்பத்தியை பெருக்கினார்கள். இப்படி உள்ள காலகட்டத்தில்தான் குறைந்தபட்ச வேலை நேரம் என்பதை வரையறை செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்கள் அனைவரும் மிகப்பெரிய புரட்சியை நடத்தினார்கள். இந்த புரட்சியிலே ஒரு கலவரம் ஏற்பட்டு அந்த கலவரத்திலே கிட்டத்தட்ட குழந்தைகள் உட்பட லட்சக்கணக்கானோர் பலியானார்கள். இப்படி மேற்கத்திய நாடுகளுடைய தொழிலாளர்களுடைய அடிமைத்தனத்தை மீட்டெடுக்க லெனின், காரல் மார்க்ஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்ட களத்திலே போராடி அந்த மக்களுக்கான தொழிலாளர்களுக்கான விடுதலையை பெற்றுத்தந்தார்கள். 8 மணி நேர வேலை என்கிற வரையறையை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நம் இந்தியாவை பொறுத்தமட்டில் 1947க்கு முன்பு பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆளுகிற போது இதே நிலைமைதான் இந்திய மக்களுக்கும் இருந்தது. அவர்கள் பண்ணை தொழிலாளர்களாக பயன்படுத்தப்பட்டார்கள், கொத்தடிமைகளாக வேலையில் அமர்த்தப்பட்டார்கள், போதிய அளவு ஊதியம் வழங்கப்படவில்லை. இவர்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்கள் மேற்கத்திய நாடிலே வளம் பெற்றார்கள். இப்படி சரியான ஊதியம் வழங்கப்படாமலும் குழந்தைகள் என்று பாராமல் தொழிலில் ஈடுபடுத்தி அவர்களை மிகப்பெரிய அடிமைத்தனத்திற்கு ஆட்படுத்தி கொடுமைக்கு ஆளானார்கள். 1947 சுதந்திரம் அடைந்த பின்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது இவர்கள் சிந்திய இரத்தத்திற்கு, மேற்கத்திய நாடிலே தொழிலாளர்கள் சிந்திய இரத்தத்திற்கு இந்திய மண்ணிலே ஒரு துளி இரத்தம் கூட சிந்தாமல் அவர் பேனாவின் ஒரு சொட்டு மையிலே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கினார். தொழிலாளர்களுக்கென்று சட்டத்தை இயற்றினார். 8 மணி நேர வேலை வரையறை என்பதை அவரே சட்டமாக இயற்றினார். அது மட்டுமல்லாமல் தொழிலாளருக்கான வைப்பு நிதி, இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற பிடித்தரமெல்லாம் நிறுவனங்கள் பிடிக்க வேண்டும் என்பதை சட்டமாக இயற்றினார். அதே போன்று மகளிருக்கு பேர்கால விடுப்பு போன்ற அனைத்து தொழிலாளருக்கான வசதியையும் சட்டமாகவே இயற்றி அவர் வரையறை செய்து அந்த சட்டத்திலே வகுத்து கொடுத்தார். இப்படி மேற்கத்திய நாடுகளை புரட்சி செய்து பல லட்சம் உயிர்கள் பலி கொடுத்து வாங்கிய தொழிலாளருக்கான உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த விதமான இரத்தமும் சிந்தாமல், எந்த தொழிலாளியினுடைய உயிரும் இழப்பு இல்லாமல் சட்டமாகவே உருவாக்கி கொடுத்து புரட்சியாளர் அவர்களை இந்த மே தின நாளிலே நாம் நினைவு கூர்வோம். இப்படிப்பட்ட சமூக சிந்தனையும் சமத்துவமான சிந்தனையும் அனைத்து மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே தேசத்தினுடைய நலனுக்காக சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு ஒரு சாதிய தலைவராக பார்க்கக்கூடிய மனோநிலைதான் இந்த இந்திய மண்ணிலே நிகழ்கிறது. மக்களுக்காக, சுதந்திரத்திற்காகவும் தொழிலாளருக்கான விடுதலைக்காகவும் சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்டு சாதியவாதியாக பார்க்கிற மனநிலைதான் இந்த இந்திய மண்ணிலும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே சாதிய ஒடுக்குமுறை உள்ள இந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூண்டிலே அடைபட்டு கிடக்கிறார். இப்படி மக்களுடைய சுதந்திரத்திற்காகவும் அனைத்து மக்களும் சமமாக உரிமையை பெற வேண்டும் என்று சட்டம் இயற்றி
அவருடைய சட்டத்தை அனைவருமே பயன்படுத்தி அதில் பயனடைகிற நிலை இருக்கிற போது அவர் மட்டும் கூண்டுக்குள் இருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தை அளிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளையும் அவர்களுக்கான நன்மைகள் பயக்கக்கூடிய அளவிலே சட்டத்தை இயற்றி கொடுத்த அவரை இந்த நாளிலே நாம் போற்றுவோம். அவரை ஒரு சாதிய தலைவராக பார்க்காமல் தேசிய தலைவராக நினைவு கூர்வோம். அவர் இயற்றிய சட்டம் அனைவரும் சமம் என்பதை உறுதியேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் ஒரு தேசிய தலைவராக பார்க்க வேண்டும் என்ற நேரத்தில் வலியுறுத்தி அனைத்து தொழிலாளர்களுக்கும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.